வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே எங்கள் அம்மா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. அம்மா நான் வேணா சப்பாத்தி தேய்ச்சி தட்டுமான்னு கேட்டேன். தேய்க்க ஆரம்பித்தேன். நான் தேய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான குருமா செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த குருமாவோட வாசனை சப்பாத்தி தேய்க்கவே எனக்கு பசியை தூண்டிடுச்சு. சப்பாத்தினாலே எனக்கு சின்ன வயசுல ஒரு தனி நினைவு இருக்குது. அது என்னன்னா, நாங்கள்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். வீட்டில் 9 பேர். 9 பேத்துக்கும் சப்பாத்தி செய்யணும். அப்பெல்லாம் சப்பாத்தி செய்யறங்கிறது தீபாவளி பொங்கல் மாதிரி வருஷத்துல ஒரு நாள் வர திருவிழா மாதிரி. சப்பாத்தி செய்யறதுனாலே அது ஒரு பெருமை, ஒரு கெத்து. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சப்பாத்தி, எங்கள் வீட்டில் நேத்தி சப்பாத்தின்னு பெருமையாக சொல்லிக்குவோம். அதுவும் இல்லாத எனக்கு ஒரு ஃபோபியா இருந்தது. சப்பாத்தினாவே வட்டமாக தான் இருக்கணும். வட்டமாக இருந்தால் தான் அது சப்பாத்தி. நான் வட்டமாக இருந்தால் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன்னு. எனக்காகவே எங்கள் அம்மா சப்பாத்தி செய்வாங்க. என்னதான் செஞ்சிருந்தாலும் அது வட்டமாக இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சு அதை வட்டமாக கட் பண்ணி எனக்காக சப்பாத்தி சுட்டு தருவாங்க. இன்னைக்கு என்னால் ஒரு 3 பேத்துக்கே சப்பாத்தி தேய்க்க முடியல. எங்கள் அம்மா இப்போ 9 பேத்துக்கு அதை ரவுண்டாக சப்பாத்தி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு இருக்குது. நமக்கு வந்தாதான் வலியும் வேதனையும் தெரியுது. வட்டமாக சப்பாத்தி செய்ய தான் ட்ரை பண்ணா. அது இந்தியா மேப்பு, பாகிஸ்தான் மேப்பு, வேர்ல்டு மேப் எல்லாம் வருது. இருந்தாலும் ஒரு நேக்கா ரவுண்டு இல்லாம சதுரமும் இல்லாம அது ஒரு வித்தியாசமா செஞ்சிருக்கேன். சரி, சப்பாத்தி சுட்டாச்சு, குருமா ரெடி, வாங்க சாப்பிடலாம்.